ராமேஸ்வரம் போன்ற சுற்றுலா தலங்களில் மோட்டார் வாகனங்களுக்கு பதிலா குதிரை வண்டி போன்ற பாரம்பரியமிக்க பயணிக்கு முன்னுரிமை வழங்கணும் அப்படின்னு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுக்கிறாங்க. இது குறித்த ஒரு தொகுப்பு. குதிரை வண்டியில் ஒரு இடத்திற்கு போவது என்பது கௌரவமாய் இருந்ததெல்லாம் ஒரு காலம். அருகி வரும் குதிரை வண்டி தொழிலோடு அது தொடர்பான பிற தொழில்களும் அழிந்து கொண்டு இருக்கின்றன. 20 ஆண்டுகளுக்கு முன்னால் ஜெல் ஜெல் என்ற சலங்கை ஒலியுடன் கம்பீரமாக வலம் வரும் குதிரை வண்டிகளை சாதாரணமாக பார்க்க முடியும் எனவும், குதிரை வண்டியை ஓட்டுபவர்களுக்கு அவ்வளவு மரியாதை எனவும் தனது நினைவுகளை தட்டிவிடுகிறார் குதிரை வண்டிக்காரரான கஜேந்திரன். முன்னாடி இப்போ 15-20 வருஷம் எல்லாம் குதிரை நிறையா இருந்துச்சு. ஆனால் இப்போதைக்கு குதிரை எல்லாம் அழிஞ்சு போச்சு. குதிரை அழிஞ்சதுக்கு என்ன காரணம்னா, இப்போ ஆட்டோ கூட்டம் எல்லாம் வந்துருச்சு. மக்கள் விரும்பி வரும்போது குதிரை கிடைக்க மாட்டேது. குதிரை கிடைக்காத மீண்டும் குதிரை வர்றதுக்காக நாங்கள் இப்போ இது பண்ணிட்டு இருக்கோம். ராமேஸ்வரத்தில் இருந்து தனுஷ்கோடி, ராமர் பாதம் உள்ளிட்ட சுற்றுலா இடங்களுக்கு செல்வதற்கு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் குதிரை வண்டியில் செல்வதையே விரும்புகின்றனர். குதிரை வண்டிகளுக்கு முக்கிய சுற்றுலா தலங்களில் அரசு முன்னுரிமை வழங்கினால் மாசு அதிகரிப்பு, வாகன இரைச்சலை வெகுவாக குறைக்க முடியும் என்கிறார் சுற்றுச்சூழல் ஆர்வலரான இளங்கோ. சுற்றுலா தலத்துக்கு வரக்கூடிய தோழர்கள் குதிரை வண்டியை அதிகமாக விரும்புகிறாங்க. மாவட்ட நிர்வாகம் இதில் ஒரு கவனத்தை செலுத்தி குதிரை வண்டிகளை பாரம்பரியமாக குதிரை வண்டி இயக்குநர்களை இயக்கிக்கிட்டு இருக்கிறவங்கள, வேலை இல்லாமல் இன்றைக்கி குதிரை வண்டி போனதுனால கஷ்டப்படுறவங்கள மாவட்ட நிர்வாகம் தேர்ந்தெடுத்து இந்த குதிரை வண்டிகளை மீண்டும் இயக்குவதற்கான நடவடிக்கை எடுத்தோம் சொன்னால், அதாவது இங்கே இருக்கக்கூடிய இந்த சுற்றுச்சூழலுக்கு ஒரு மாறுபாடு ஏற்படும், அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படும். 300க்கும் மேற்பட்ட குதிரை வண்டிகள் இருந்த ராமேஸ்வரத்தில் தற்போது விரல் விட்டு எண்ணும் எண்ணிக்கையிலேயே குதிரை வண்டிகள் இருப்பதாக வேதனைப்படுகிறார் குதிரை வண்டி ஓட்டும் சுப்பிரமணியன். 40 வருஷமாக தொழில் குதிரை வண்டி ஓட்டி கொண்டு இருக்கிறேன். முதல்ல ஆரம்பத்தில் 300 வண்டி இருந்தது. பாலம் திறக்கிறது முன்னால், பாலம் திறந்த பிறகு வேகன ஆட்டோ வேகனம் நிறைய வந்த பிறகு குதிரை வண்டி எல்லாம் குறைஞ்சி போயிடுச்சு. இப்போ அழிந்து வரும் குதிரை வண்டிகள் மீண்டும் தலையெடுக்க அரசு உதவ வேண்டும் என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். இந்த நவீன காலங்களிலும் குதிரை வண்டியின் மவுசு இந்த ராமேஸ்வரம் பகுதியில் இன்னும் குறையாமலே தான் உள்ளது. ராமேஸ்வரத்தில் இருந்து பாலாஜி, நியூஸ் 18 தமிழ்நாடு.